எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். எருமைச்சபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். ஆசீர்வாதமாயிருப்பா, நீ ஆசீர்வாதமாயிருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது இருக்கிற பாடுகள் துன்பங்களை பார்த்து உன் முடிவை எழுதி விடாதே. உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நிச்சயமாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து ஒரு திட்டம் வச்சுருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறு வரைக்கும் அவர் காத்திருந்தார். ஹல்லேலூயா. அதுக்கு இடையில பாருங்கள், அவருக்கு அவ்வளோ பிரச்சனைகள், பாடுகள். நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனால் இடையில பாருங்கள், மனைவியை கூட சகோதரி சொல்ல வேண்டிய நிலைமை. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒருவேளை நீங்களும் அந்த பாடுகள் துன்பங்கள் கடந்து வரும்பொழுது சோர்ந்து போனீங்களோ, இவ்வளோ பெரிய அழகான வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். எத்தனை வாக்குத்தத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கும் இப்போ இருக்கிற சூழலை பார்த்தா உண்மையே எனக்கு நடக்காதுன்னு சொல்லி நீங்கள் எழுதி விட்டீங்களோ. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆமான், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மொர்தெகாயை அழிக்கும்படியாய் திட்டம் போட்டார். ஹல்லேலூயா. என்ன ஆசை அவருக்கு, மொர்தெகாயை எப்படியாவது கொண்டு போட்டுடலாம். முதலாவது ராஜா, ரெண்டாவது நான் தான். ஹல்லேலூயா. அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஹாப்பி. 50 முழம் மரத்தை நட்டி வச்சு மொர்தெகாயில் தூக்கி போட்டுட்டா எல்லோரும் நம்மளை வணங்குறான், இவன் மட்டும் தானே வணங்க மாட்டேக்காங்க, அதனால் அவனை தூக்கி போட்டுட்டா நல்லது. யூத குலத்தையும் நம்ம அழிச்சிட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். நம்மளுக்கு வர வேண்டிய உயர்வு எத்தனை ஒரே சந்தோஷம் பாருங்கள். ஹல்லேலூயா. தூக்கு மரத்தை நட்டி வச்சுருந்தான் வீட்டு முன்னால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க கலங்குனாங்க. எஸ்தர் ராஜாத்தி இன்னும் பாருங்கள், அதில் யூத குல மக்கள்லாம் பாருங்கள் சேர்ந்து செபித்தாங்க. சட்டம் வந்தாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி புக்கில் வாசிக்கும் பொழுது அதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு திட்டம் தெய்வம் வச்சுருந்தார் பாருங்கள். அவங்க விடலை, விடா பிடியா ஷபல வரிக்கா தூரிக்கார் 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு செபித்தாங்க. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமானுக்கு இருந்த சந்தோஷத்துக்கும் அமேன் இன்பத்துக்கும் அளவே இல்லை. ஹல்லேலூயா. ராஜஸ்திரி விருந்துக்கு கூப்பிட்டதும் ஆமானதான், ராஜாவையும் ஆமானதான். அதனால் அவருக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷம் பாருங்கள் நினச்சி நினச்சா இல்லை. ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒருவேளை யூத கூட நினச்சிருக்கலாம் நம்ம அழிஞ்சு போயிடுவோமோ, அதில் பயந்து தான் உபவாசம் இருந்திருப்பாங்க. கர்த்தர் எப்படியாவது விடுவிப்பார்னு சொல்லி அங்கே உபவாசத்தோடு இருந்து செபித்தாங்க. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் பொல்லாத மனிதர்கள் எழுதி வச்சிருக்கலாம். மந்திரவாதம் பண்ணி பிள்ளிசுனியம் பண்ணி இந்த குடும்பத்தை இந்த நாளில் நம்ம நொறுக்கிடலாம். இந்த இடத்துல வரும் பொழுது அவங்க இறந்துருவாங்க, அந்த உயர்வை நம்ம எடுத்துக்கிடலாம், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கிடலாம்னு சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா நினச்சிருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த வேலை எனக்கு கிடச்சா எப்படி இருக்கும், அந்த இடத்துல நான் இருந்தால் எப்படி இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் அவங்க எழுதி வச்சுருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் பலவிதமான பாடுகள் துன்பங்களோடு கூட கடந்து வரலாம். கடன் பிரச்சனை, வியாதிகள், கோர்ட்டு கேஸு, வேலை ஸ்தலங்களில் பிரச்சனை, அவங்கள சிரமப்படுத்துகிறாங்களா. ஹல்லேலூயா. கல்லைங்க நீங்கள் தவித்து கொண்டு இருக்கீங்களா, இனி அவ்வளோதான். ஹல்லேலூயா. இனி அவ்வளோ நீங்கள் எழுதிட்டீங்களா, என் பிள்ளை வாழ்க்கை இனி அவ்வளோதான், திருமணம் நடக்காது, குழந்தை இருக்காது, எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்க முடியாது, இனி வறுமையிலே சாக வேண்டியதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை எங்கே முடிவுன்ட்டு ஆக்க போகுது. இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, இவ்வளோ லட்சம் இவ்வளோ கோடி கடனாக இருக்குது, இந்த பிரச்சனையில் யார் என்ன தூக்கி விட முடியும், இனி அவ்வளோதான் சொல்லி எழுதிட்டீங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சத்துருவும் உங்களுக்கு குறித்து தான் எழுதி வச்சுருக்கிறான். ஆனால் தேவன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லி அவர் மிகவும் சந்தோஷத்தோடு என் திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க என் பிள்ளை வருவான், அதில் வருவான்னு சொல்லி அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கார்.
நீங்கள் வாயினால் அறிக்கையிடாதங்க. மரணமும் ஜீவனும் நம்ம வாயில் வச்சுருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாரு, சாபமும் இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதத்தையே பேசுங்க. நீங்கள் இருக்கிற நிலைமையில் நீங்கள் அழிந்து போக மாட்டீங்க, நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க. தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவர்கள் புரளுவதில்லை, அக்கினில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. தீயன் தண்ணீரை கடந்து வந்தோம், மனிதர் தலை ஏறி நடந்து போக பண்ணினேன், செழிப்பான இடத்துல வந்து விட்டு. அதில் வசனம் இப்படியா சொல்லுது. ஆமாம், நீங்கள் தீயன் தண்ணீரை கடந்து வந்திருக்கீங்களா? மனுஷன் உங்களை தலையில் ஏறி மிதித்தாங்களா? ஒரு செழிப்பான இடத்தை கத்திர வந்து உங்களுக்கு கொண்டு வந்து விடுகிறார். அந்த வார்த்தையை பிடித்துக்கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. நீங்கள் உங்கள் முடிவு நீங்கள் எழுதி விடாதங்க. அல்லேலூயா. கணவன் முடிவு வியாதியாக இருக்கிறாங்களே, என் மனைவி வியாதியாக இருக்காளே, என் பிள்ளை வியாதியாக இருக்குதே, இந்த நிலைமை ஞானெல்லாம் இருக்குதே. ஆமென். அல்லேலூயா. கத்திற்கு குறித்து ஒரு பயமெல்லாம் இருக்குதே என் குடும்பம், என் கணவன் மனைவி. ரட்சிக்கப்பட போகுது. எங்கே ரட்சிக்கப்பட போகுது? நீங்களே எழுதிட்டீங்களா? அல்லேலூயா. உங்கள் முடிவை கர்த்தர் எழுதி வச்சுருக்கிறாரு. நிச்சயமாக முடியுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் பயப்படாதாங்க. என் வாழ்க்கையெல்லாம் இனி அவ்வளோதான் சொல்லி மனதில் எழுதி வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அவ்வளோதான், இனி ஹஸ்பண்டு இறந்துட்டாங்க, இனி அவ்வளோதான் அந்த குடும்பம். அல்லேலூயா. சந்தோஷப்பட்டாங்க பொல்லாத மனிதர்கள். இனி அவ்வளோதான். எப்படி ஊழியம் செய்ய முடியும்? இவளுக்கு எப்படி எழும்ப முடியும்னு சொல்லி பிசாசு ஒரு திட்டம் வச்சுருந்தான். பொல்லாத மக்கள் எனக்கு எழுதி வச்சுருந்தாங்க என் குடும்பத்தை குறித்து. அல்லேலூயா. கர்த்தர் எழுதி வச்சுருந்தார். இனி தான் என் பிள்ளையை பயன்படுத்த போகிறேன். அல்லேலூயா. 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 இனி தான் என் பிள்ளை அபிஷேகத்தை கொடுத்து கொடுத்து சத்துரு மத்தியில் பந்தி வைக்க போகிறேன். அல்லேலூயா. சொல்லி பாருங்கள். என்னோட கூட இடைப்பட்டா உன் மேலே என் திட்டம் பெரியது. அல்லேலூயா. கருணை விதைச்சிருக்கிறா. அல்லேலூயா. இத்தனை நிறைவேற்றிய கர்த்தர் கேட்டு தான் பாருங்கள் ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் போட்ட திட்டம் வேறு, நான் எழுதுனது வேறு பாருங்கள். இனி அவ்வளோதான் சொல்லி நான் கூட நினச்சேன். ஆனால் இல்லை பாருங்கள், அந்த அபிஷேகத்தை ஊற்றி ஊற்றி பாருங்கள். அல்லேலூயா. பாட வைக்கிறார், ஜெபிக்க வைக்கிறார், ஊழியம் பண்ண வைக்கிறார். அவருடைய கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதங்க. இருக்கிற நிலைமையில் எழுப்பி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு உங்களை பயன்படுத்த போகிறார். எஸ்தர் ராஜாத்தி குறித்து அல்லேலூயா பார்க்கும் பொழுது தாய் தகப்பு இல்லாத பிள்ளை, சொந்த பந்தெல்லாம் எழுதியிருப்பாங்க. இனி அவளுக்கு அவ்வளோதான். இனி அவளுக்கு யார் திருமணம் பண்ண முடியும்? ஆனால் கர்த்தர் எழுதி வச்சுருந்தாரு. ஒரு ராஜாத்தியாய், ஒரு ராணியாய் கர்த்தர் மாற்றினாரே. அல்லேலூயா. மாற்றினது மாத்திரமல்ல, தன்னுடைய யூத குலத்துக்காக திறப்பில் நின்று செபிக்கிற மகளாகவும் யூத குலத்தை காப்பாற்றுகிற மகளாகவும் கர்த்தர் மாற்றினாரே. இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் மேலே பெரிய திட்டம் வச்சுருக்கிறாரு. இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து இது என்னத்தை உருப்பட போகுது, இது எங்கே ரட்சிக்கப்பட போகுது? நீங்கள் சோர்ந்து பேராதாங்க. அல்லேலூயா. என் பிள்ளை அற்புதம் அடையாளம் முத்திரம் என் குடும்பம் அற்புதம் அடையாளம் முத்திரம் மோதிரம். தூசியை உதறிட்டு எழுந்துரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எழுந்திருக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. நீங்கள் எழும்பி செபிங்க, துதிங்க, சோர்ந்துடாதங்க. விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க, வேதத்தை வாசிங்க, செபிங்க, அவரோடு கூட நீங்கள் சஞ்சரிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இருளான வாழ்க்கை எல்லாம் வெளிச்சமாய் மாறி போகும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆடுகளை மேய்த்து தாவீதுக்கு என்ன தெரியும்? அவரே ராஜாவாக கர்த்தர் மாற்றினாரே. அவங்க அப்பா எழுதி வச்சுருக்காங்களா, இவன் ஆடு மேய்க்கிறவன் தான் அப்படின்னு சொல்லி. என்ன பாருங்க, தீர்க்கதரிசி சாமியில் வரும்பொழுது எல்லாரும் வீட்டில் இருக்காங்க, அவர் மட்டும்தான் ஆடு மேய்க்க தகப்ப அனுப்பிட்டார். அல்லேலூயா. தாவி வரும் வரைக்கும் நான் என் பந்தி இருக்க மாட்டேன்னு சொல்லி சாமியில் சொன்னார் பாருங்கள். கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். நீங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்களை தான் கர்த்தர் வச்சு பயன்படுத்துகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் குடும்பமும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் சோர்ந்து போயிடாதங்க. நீங்கள் எழுதின எழுத்தை இன்றைக்கி இயேசுவே நான் இப்படி நினச்சிட்டேனே, இப்படி என் முடிவை நானே எழுதி வச்சு சில நோட்டில் எழுதிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். இப்படி தான் நடக்கும், இதுதான் நடக்கும்னு சொல்லி எழுதி வைப்பாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு ஏற்கனவே பாருங்கள் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தெல்லாம் பாருங்கள் நமக்கு தான். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ உயிரோடு இருக்கலாம், ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை, உன் பாவத்தை மன்னித்தேன், உன் அக்கிரமத்தை மன்னித்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வா. நீங்கள் சோர்ந்து பேராதங்க. கர்த்தர் உங்களுக்கு யாவை செய்து முடிப்பார்.
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொரு வீட்லேயும் வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா, இறங்கட்டும் ஏசப்பா. அல்லேலூயா, நன்றி. ஒரே நல்ல ஏசப்பா. அல்லேலூயா. யோசேப்பை உயர்த்தி காட்டுனீங்க ஏசப்பா. நேற்று வரைக்கும் சிறை வஸ்திரம், இன்றைக்கி ராஜ வஸ்திரம் கொடுத்தீங்க ஆண்டவரே. இன்றைக்கி உடைய பிள்ளைகளை ஆசிர்வதி. எஸ்தர் ராஜாத்தியை உயர்த்தி காட்டினீங்கப்பா. இன்றைக்கி உடைய பிள்ளைகளை கடனில், பிரச்சனையில், வியாதியில், துன்பத்தில், துயரத்தில் இருக்க பிள்ளைகளை தூக்கி எடுத்துருங்க ஏசப்பா. உடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். கண்ணீரை தொடங்கி அழாதேன்னு சொல்லி ஆமே நல்ல கண்ணீரை துடைத்தின அற்புதங்களை செய்யுங்க இயேசு. ஒரு வழியாக வந்த சத்ரு இனி 7 வழியை ஓடி போவானாக இயேசுவின் நாமத்தினால். மந்திரங்கள் தந்திரங்கள் எறிவதாக, அந்த செத்தாவி கீழ் எறிவதாக, இரவு நேரங்கள் சொப்படத்தில் பயமுறுத்துகிற ஆவிகள் எரியட்டு இயேசுவின் நாமத்தினால. வீட்டை சுட்டி போராடுற அந்தகார வல்லமைகள் தீ ஆவில் எரிஞ்சு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இப்படி படிப்பை ஆசீர்வதியும், வாலிய பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருமண தடைகள் உடையட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும், துன்பங்கள் பிரச்சனை நம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடு. எதுவாக இருந்தாலும், என்ன பிரச்சனை, என்ன பாடு, என்ன துன்பம் இருந்தாலும் இப்படி பிள்ளைகளை தூக்கி எடுங்க இயேசப்பா. அதிசயங்களை காண பண்ணுங்க, அற்புதங்களை காண பண்ணுங்க. நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொன்னீரே. ஆசீர்வாதத்துக்கு ஹல்லேலூயா, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே. நீ ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் திட்டம் நடக்கட்டும். ஆமன் திட்டம் ஒவ்வொரு வீட்லையும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. உடைய அக்கினி 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 இறங்கட்டும், 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 இறங்கட்டும். அதிசயங்களை காண பண்ணுங்க இயேசு. ஒரு வழி அந்த சத்ரு 7 வழியை ஓடி போவானாக இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். உன் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச்செல்ல வழி செய்வா, நீ தப்பிச்செல்ல வழி செய்வா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வழி அடையும் பொழுது ஆமாம் பல வழிகளை திறந்து கொடுக்குற தேவன் அல்லவா. நீ திறந்து கொடுங்க ஏசப்பா. மூடிய கதவுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. வியாதிகள் எரிஞ்சு போகட்டும் ஏசப்பா. அந்த கட்டுகள் உடைவாதாக, கடன் கட்டுகள் உடைவாதாக இயேசுவின் நாமத்தினால். கடல் கட்டுகள் உடைவாதாக, வியாதி கட்டுகள் உடைவாதாக இயேசுவின் நாமத்தினால். மந்திரம் தந்திரங்கள் எரிஞ்சு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். வாத கொடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, அணுகத்திலே சமாதான சுகமும் இருப்பதாக ராஜா. நன்றி 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 நன்றி. வானமரத்தில் பொல்லாத சேனைகளை எரிகிற நேரமாக இருக்கட்டும் தகப்பனே. குடும்பங்களுக்கு உரதம் மோதி அடிக்கிற வல்லமை சிதறண்டு போகட்டும். அக்கிரமக்காரர் சிதறண்டு போவார்களா. தேவன் எழுந்தருளுவார், தேவன் யுத்தம் அணுவீராக, தேவன் ஆசீர்வதிப்பீராக. அக்கினி இறங்கட்டும் ஐயா, இப்படி வல்லமை இறங்கட்டும் ஐயா, இப்படி வல்லமை இறங்கட்டும் ஐயா. அக்கினி இறங்கட்டும் ஐயா. ஒரு ஜெப ஆவி ஊற்றி செபிக்க வைங்கப்பா, பாட வைங்க இசப்பா. இப்படி அபிஷேகத்தை ஊற்றுவீராக. ஷபல தாரிக்கா தூர்விக்கிறவா. ஒரு வழியாக வந்த கடன், ஒரு வழியாக வந்த வியாதி, ஒரு வழியாக வந்த பிரச்சனைகள், பாடுகள், பொல்லாத மனிதர்கள் 7 வழியை ஓடி போவார்களாக இயேசுவின் நாமத்தில். 7 வழியை ஓடி போவார்களாக இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லே. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படாத மனைவி கணவன் ரட்சிக்கப்படட்டும், பிரிவினை நீங்கி போகட்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிவினைகள், பிள்ளை பெற்றோர் பிரிவினைகள் ஆமாம் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினால். சமாதான பிரபு வீட்டில் உலாவுங்கப்பா. நீ சமாதான குட்டுங்க இயேசுப்பா. பிரிவினை கட்டுகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றிப்பா, நன்றிப்பா. என்னென்ன காரியத்துக்காக உம்முடைய பிள்ளைகள் புலம்பிக்கிட்டு இருக்க அந்த புலமலை ஆனந்த கழிப்பாய் மாற கடவுது இயேசுவின் நாமத்தினால். இப்படி வல்லமை இறங்கட்டும் ஐயா, இப்படி வல்லமை இறங்கட்டும். பகலெல்லாம் பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம். இந்த இரவை காண செய்திரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தூக்கத்தை கொடுங்கப்பா, நல்ல தகப்பனே தூக்கத்தை ஹல்லேலூயா கொடுங்க. ஹல்லேலூயா. துன்பம் நீங்கட்டும், சந்தோஷம் கொடுங்க, மகிழ்ச்சி கொடுங்க. வீடு செபவிடாய் மாறட்டும், குட்டி பரலோகமாய் மாறட்டும் ராஜா. வல்லமை வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். யாக்கோபுக்கு விரோத மந்திரம் இஸ்ரவேல் குருசல் இல்லவே இல்லப்பா. அல்லேலூயா. இப்படி பிள்ளைக்காக யுத்தமும் வழக்காடும் ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.